திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார். வயது முதிர்ந்த செம்பியன் மாதேவியாருக்கு எதிரே வாழை இலையை விரித்து அதில் வெள்ளை வெள்ளையர் என்ற அன்னமும் சுற்றி வெஞ்சனங்களும் மட்டும் பரிமாறி நெய்யூற்றி சேடிகள் விலகி நின்றனர். செம்பியன் மாதேவியார் உணவை பார்த்து கை கூப்பினார். தொலைவில் தெரிந்த நீலவானத்தை வெறித்து பார்த்தாய் என் சிவனே, காலையில் எழுந்து பூஜை முடிந்து வெயில் ஏறியதும் பசிக்கிறது, கடுமையாக பசிக்கிறது என்று வயிறு நிறைய உணவு போட்டு உண்டுவிட்டால் பல பிரச்சனைகள் வருகின்றன. உண்ட உடனேயே மூச்சு திணறுகிறது, நெஞ்சில் வலி ஏற்படுகிறது, முதுகில் அழுத்தம் பரவுகிறது, நல்ல கிறுகிறுப்பு ஏற்படுகிறது, உடம்பில் ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது, வியர்த்து கொட்டுகிறது. சாப்பிட்டது போதும் என்று தோன்றுகிறது. போதுமென்று எழுந்தால் சாப்பிட்டு சிறிது நேரத்திலேயே மறுபடியும் பசிக்கிறது. வைத்தியர் ஓடி வந்து நாடி பிடித்து பார்த்துவிட்டு 3 நாடிகளுமே தளர்வாக இருக்கின்றன என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். உனக்கு இனி வைத்தியம் செய்ய முடியாது, உன் உடம்பு மெல்ல மெல்ல அடங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லாமல் சொல்லிவிட்டு போய்விட்டார். உடம்பு தளர்ந்து வருவது தெரிகிறது, ஆனால் மரணம் எப்பொழுது வரும் என்றுதான் தெரியவில்லை. செம்பியன் மாதேவி பெருமூச்சு விட்டார். இலையில் உள்ள உணவை மறுபடி பார்த்தார். யாருக்கேனும் உணவு கொடுத்துவிட்டு சாப்பிட்டால் நல்லது என்று தோன்றியது. யாரேனும் விருந்தாளிகள் உண்டா என்று ஆவலாக சேடிகளை விசாரித்தார். யாரும் இல்லையம்மா, நீங்கள்தான் முதலில் சாப்பிடுகிறீர்கள். நீங்கள் சாப்பிடவில்லையா? செம்பியன் மாதேவி வேகமாக கேட்டார். சேடிகள் இல்லை என்று தலையசைத்தனர். நீங்கள் சாப்பிடாமல் இங்கு வேறு யாரும் சாப்பிடுவதில்லை, அர்ச்சகர்கள் கூட சாப்பிடுவதில்லை. நீங்கள் சாப்பிடுங்கள் அம்மா, சேடிப்பெண் ஒருத்தி சொன்னாள். இல்லையடி, யாருக்கேனும் உணவு கொடுத்து விட்டு சாப்பிடலாம் என்று தோன்றுகிறது. யாராவது இருக்கிறார்களா? அர்ச்சகரையாவது அழைத்து வா என்று செம்பியன் மாதேவி சொல்ல, அவள் சொன்ன நேரம் கோவில் வாசலுக்கு அருகே 4-5 வடதேச வைராகிகள் உள்ளே நுழைந்தனர். இடுப்பில் கோவணம், முதுகில் புலித்தோல், கையில் மூங்கில் கழி, அதில் சொருகப்பட்டிருந்த சூலம், வேலாயுதம், இடையில் குருவாள், ஜடாமுடி, நீண்ட தாடி, மீசை, கழுத்தெல்லாம் முத்ராட்சங்கள், உடம்பெல்லாம் திருநீறு. அவர்களை ஒரு சேடிப்பெண் செம்பியன் மாதேவியிடம் அழைத்து வந்தாள். கோவில் பிரசாதம் உண்டோ? வைராகிகள் பவ்யமாக கேட்டனர். செம்பியன் மாதேவி எழுந்து கை கூப்பினார். படியேறி வாருங்கள் என்று அழைத்தார். கைத்தட்டி சேடி பெண்களை கூப்பிட்டார். விருந்தினர்களுக்கு என் எதிரிலேயே இலையில் பரிமாறுங்கள் என்று சொன்னார். வைராகிகள் திரும்பி கோவிலை நோக்கி வணங்கினர். அங்குள்ள பெரிய கங்காளத்திலிருந்து நீரை இறைத்து முகம் கழுவிக்கொண்டனர். மண்டபத்துக்கு போக படியேறினர். சேடிகள் வழிகாட்ட 3 பக்கமும் திரை போடப்பட்டு ஒரு அறை போல அமைக்கப்பட்டிருக்கும் மண்டபத்தில் தனிப்பகுதிக்கு போனார்கள். அங்குள்ள செம்பியன் மாதேவியை உற்று பார்த்தார்கள். ஜெய விஜயீ பவ என கையை உழைத்தி வாழ்த்தினர். சிவோகம் என்று மண்டபம் கிடுகிடுக்க கூவினர். பசிக்கிறது, அன்னம் இருக்குமா? சடங்காய் சம்பிரதமாக கப்பறையை நீட்டினர்கள். வருக வருக என்று செம்பியன் மாதேவி இலையை விட்டு எழுந்து தள்ளாடி தூணை பிடித்து கொண்டு சேடிகளின் துணையோடு நடந்து குனிந்து அவர்களின் கால்களை தொட்டார். அவர்களுடைய உருத்ராட்சங்களை தொட்டு கண்களில் ஒற்றி கொண்டார். அவர்கள் விபூதியை எடுத்து அவர் தலையில் தடவினர், நெற்றியில் பூசினர். ஒருவன் சட்டென்று முதுகு பக்கம் துணியை விலக்கி பரபரென்று விபூதியை முதுகில் தேய்த்தான். தன் வலக்கையை செம்பியன் மாதேவி இடக்கையோடு சேர்த்து கொண்டான். உற்று அவரை பார்த்தான். செம்பியன் மாதேவிக்கு அந்த செய்கைகள் விசித்திரமாக இருந்தன. என்னை என்பது போல் அவனை உற்று பார்த்தால், உடல் நலம் சரியில்லையா? வடமொழியில் கேட்டான் அவன். ஆம் என்று செம்பியன் மாதேவி தலையசைத்தார். இன்னும் சில நொடிகளில் சரியாகிவிடும். அவன் இடக்கையின் விபூதியை எடுத்து சிறிது நெஞ்சிலும் வைத்து கொண்டான். தலைக்கு அருகே வைத்து வேகமாய் ஊதினான். விபூதி பறந்து 4 பக்கமும் பரவியது. செம்பியன் மாதேவியை அவர் இடுப்பில் கை வைத்து அழுத்து நிமிர்த்தினான். நிமிர்ந்து நில்லுங்கள், ஆழ்ந்து சுவாசியுங்கள் என்று வடமொழியில் கட்டளையிட்டான். செம்பியன் மாதேவி அப்படியே செய்தார். இப்பொழுது இருமுங்கள் என்று கால் கட்டை விரலை மிதித்து கொண்டார். செம்பியன் மாதேவி மெல்ல இருமினார். வேகமாக இருமுங்கள் மறுபடி சொன்னான். செம்பியன் மாதேவி மறுபடியும் இரும நெஞ்சுக்குள் சட்டென்று ஒரு மாறுதல் ஏற்பட்டது. எல்லாம் சரியாகி விட்டது போல் ஒரு தோற்றமும் ஏற்பட்டது. வாய் வழியே குபுக்கென்று ஏப்பம் வெளியேறியது. உட்காருங்கள் என்று அவருடைய இலையை காண்பித்தான். அவர் உட்கார்ந்து கொண்டார். அவர்களுக்கும் உணவு பரிமாறப்பட்டது. உட்கார்ந்து கொண்டனர். அருகே சூலத்தையும் வேலாயுதத்தையும் வைத்துவிட்டு அவர்கள் இடையராது சில மந்திரங்களை ஜெபித்தனர். புத்து உருக்கு நெய் போட்டப்பட்டு சாப்பிடுங்கள் என்று சேடிகள் கையாட்ட அவர்கள் திரும்பி செம்பியன் மாதேவியை பார்த்தார்கள். அவள் 2 கைகளையும் குவித்து சிவனடியார்கள் சாப்பிட வேண்டும் என்று தமிழில் சொன்னார்.
நல்லது நல்லது என்று அவர்கள் கொச்சை தமிழில் சொன்னார்கள். சாப்பிடத் துவங்கினர். முதல் கவளம் உண்ட பிறகு செம்பியன் மாதேவியை நோக்கி ஆகட்டும் என்று கையாட்டினர். அவளும் உணவு உண்ணத் துவங்கினாள். இப்பொழுது அவர்களுக்கு பசி அதிகம் இருந்தது. உண்ணும் பொழுது எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை. உணவு நன்றாக பிசையப்பட்டு பற்களால் அரைக்கப்பட்டு சுகமாக வயிற்றுக்குள் இறங்கியது. இன்னும் சிறிது கீரை கூட்டு சேர்த்து பிறகு தயிர் சேர்த்து திருப்தியாக செம்பியன் மாதேவி சாப்பிட்டார். வெகு நாட்களுக்கு பிறகு நன்கு உண்கிறேன் ஐயா என்று அவர்களை பார்த்து சொன்னார். அவர்கள் வாய்விட்டு சிரித்தார்கள். கை கழுவிக்கொண்டு வாய் கொப்பளித்தனர். செம்பியன் மாதேவியும் வெற்றிலை பாக்கும் நீட்ட வாங்கி கல்லால் அடித்து நசுக்கி வாயில் அதக்கிக் கொண்டனர்கள். அவர்கள் பையிலிருந்து கசக்கிய இலையை எடுத்து முகர்ந்து இன்னும் கசக்கி அதையும் வாயில் அதக்கிக் கொண்டனர்கள். பலமாக ஏப்பமிட்டனர். மிக்க நன்றி என்று ஆசீர்வாதமும் செய்தனர்கள். சேடிப்பெண்கள் சாப்பிடலாமே என்று சொன்னார்கள். செம்பியன் மாதேவி சேடிப்பெண்களை சாப்பிடப் போகும்படி சொல்ல அவர்கள் அங்கிருந்து அகன்றனர். பைராகிகள் ஒருவன் எழுந்து திரையின் ஒரு பக்கம் போய் நின்று கொண்டான். இன்னொருவன் எழுந்து திரையில் இன்னொரு பக்கம் போய் நின்று கொண்டான். மூன்றாமவன் எழுந்து திரையின் பின்பக்கம் போய் நின்று கொண்டான். அவர்கள் நிற்பதை பார்த்தால் செம்பியன் மாதேவியையும் அவருக்கு எதிரே இருந்தவனையும் தனித்து விட்டுவிட்டு வேறு எவரும் அருகில் வராத வண்ணம் காவல் இருப்பது போல் இருந்தது. செம்பியன் மாதேவி வியப்போடு எதிரே இருக்கிறவனை பார்த்து அவனிடம் என்ன என்று தமிழில் கேட்டாள். அவன் செம்பியன் மாதேவியை உற்று பார்த்து கொண்டிருந்தான். நான் கேட்பது விளங்கவில்லையா? உங்களுக்கு என்ன வேண்டும்? வடமொழியில் தட்டு தடுமாறி செம்பியன் மாதேவி கேட்டார். என்னை தெரியவில்லையா மகாராணி? எதிரே அமர்ந்தவன் தமிழில் பேசி கை கூப்பினான். செம்பியன் மாதேவியை மகாராணி என்று இப்பொழுது யாரும் கூப்பிடுவதே இல்லை. அவள் மகாராணியாக இருந்த காலங்களெல்லாம் முடிந்துவிட்டன. யார் இப்பொழுது நம்மை மகாராணி என்று கூப்பிடுவது? செம்பியன் மாதேவி கண்களை சுருக்கி கொண்டு அவனை உற்று பார்த்தாள். அவன் ஜடாமுடியை அவிழ்த்துவிட்டு அசைந்து பின்பக்கம் நகர்த்தினான். வழுக்கை தலை தெரிந்தது. முகத்திலிருந்து தாடியும் மீசையும் களைந்தான். வேறு முகம் வெளிப்பட்டது. நான் மலையனூரான், ரவிதாசருடைய கடைசி தம்பி மலையனூரான். என்னை மறந்துவிட்டதா மகாராணி? மலையனூரான் சாம்பனை உங்களால் ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியவில்லையா? உங்கள் மகன் ஆட்சிப்பீடத்தில் அமர்ந்த முதல் 5 வருடங்களில், அந்த கடினமான காலங்களில் நான் உங்களுக்கு மெய்க்காவலாக இருந்தேனே, ஞாபகம் இருக்கிறதா? ஆதித்த கரிகாலனை கொன்றது யார் என்று எல்லோரையும் சந்தேகப்பட்ட காலத்தில் உங்களையும் உங்கள் மகனையும் சுற்றி 600 பேர் கொண்ட ஒரு சிறுபடை எப்பொழுதும் எதற்கும் தயாராகி இருந்தது. அதுவாவது ஞாபகம் இருக்கிறதா? அரண்மனையிலேயே அடங்கி இருக்க முடியாது. சோழ தேசம் முழுவதும் வலம் வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பிய பொழுது உங்கள் விருப்பத்திற்கேற்ப சோழ தேசத்தின் எல்லா தலங்களுக்கும் உங்களோடு படை நடத்தி உங்களுக்கு பாதுகாப்பாக இந்த மலையூரான் வந்தேனே, நினைவிருக்கிறதா? சற்று பெருத்து போய்விட்டேன். முகம் சற்று மாறிவிட்டது. ஏகப்பட்ட மன உளைச்சல்களால் உடம்பும் நிறம் வாங்கிவிட்டது. கிட்டத்தட்ட 34 வருடங்களுக்கு முன் நான் 20 வயது இளைஞனாக இருந்த பொழுது உங்கள் அருகே மெய்க்காவலனாக நியமிக்கப்பட்டேன். உங்கள் மீது தூசு கூட படாமல் பாதுகாத்தேன். என் அனுமதி இல்லாமல் நீங்கள் எங்குமே நகர்ந்ததில்லை. சாம்பா சாம்பா என்று ஒரு நாளைக்கு 100 முறையேனும் என்னை அழைத்து தூக்கத்தில் கூட நீங்கள் சாம்பா என்று என்னை கூப்பிடுவதை நான் கேட்டிருக்கின்றேன். என்னை நினைவிருக்கிறதா மகாராணியரே? மிகவும் வாஞ்சியோடு குரலை தாழ்த்தி எதிரே இருந்த பைராகி பேசினான். செம்பியன் மாதேவிக்கு வயிறு பிசைந்தது, மார்பு அடைத்தது, படபடப்பு அதிகமாகி மெல்ல தள்ளாடினார். தலையை பிடித்து கொண்டார். என்ன செய்கிறது மகாராணி? இல்லை, உடல்நலம் சரியில்லை. சிறிய அதிர்ச்சியை கூட எனக்கு மிகப்பெரிய வேதனை கொடுத்து விடுகிறது. எதனால் என்றுதான் தெரியவில்லை. மலையனூரான் என்கின்ற சாம்பான் மகாராணியின் அருகே உட்கார்ந்து அவர் இடக்கையை எடுத்து சில வினாடிகள் நாடி பார்த்தான். மெல்ல கீழே இறக்கினான். தன் இடுப்பிலுள்ள சுருக்கு பையிலிருந்து பச்சிலையை எடுத்து நசுக்கி உருண்டையாக்கினான். இதை வாயில் போட்டுக்கொள்ளுங்கள் மகாராணி என்று சுண்டைக்காயை விட சிறிய உருண்டையை அவர் கையில் கொடுத்தான். செம்பியன் மாதேவி பயத்தோடு அவனை பார்த்தார். ஒன்றும் கவலைப்படாதீர்கள். இன்றைக்கும் இந்த சாம்பன் மகாராணியின் மெய்க்காவலன் உங்கள் உடம்புக்கு ஒரு கெடுதி என்றால் என்னால் அதை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க முடியாது. உங்களை உயிருள்ளவரை காப்பேன் என்று அன்று சத்தியம் செய்தேனே, அந்த சத்தியம் இன்னும் என் மனதை விட்டு நீங்காமல் தானே இருக்கின்றது. கவலைப்பட வேண்டாம். இது நல்ல மருந்து. உங்கள் படபடப்பை குறைக்கும். சாப்பிடுங்கள். செம்பியன் மாதேவி அதை டக்கென்று வாயில் போட்டுக்கொண்டார்.
பல்லுக்கு கீழே அடக்கி வைத்து கொள்ளுங்கள் என்று சாம்பன் செய்து காண்பிக்க அவரும் அவ்விதமே அடக்கி வைத்து கொண்டார். அந்த உருண்டையிலிருந்து சுகமான ஒரு உணர்வு பரவி வாய்க்குள் புகுந்தது. வாயிலிருந்து நெஞ்சுக்குள் இறங்கி நெஞ்சிலிருந்து வயிற்றுக்குள் பரவி வயிற்றிலிருந்து உடம்பு முழுவதும் விகசித்தது. அப்படியே சாய்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. நன்றாக இருக்கிறதே, இது என்ன மருந்து? உற்சாகமாக கேட்டாள். அது இருக்கட்டும், நீங்கள் ஏன் இப்படி நாடோடியாக மாறிவிட்டீர்கள்? சாம்பன் மறுபடி அடிக்குரலில் கேட்டான். ஏன் இப்படி எல்லோரையும் வளர விட்டு விட்டீர்கள்? ராஜராஜரை உங்கள் பிடிக்குள் வைத்திருப்பீர்கள் என்று நான் நினைத்தேன். முற்றிலும் நகர்ந்து போய் யார் எப்படி போனாலே என்று ஏன் மௌனமாகி விட்டீர்கள்? ஊரும் உறவும் சேர்ந்து ஏமாற்றி உங்களை ஒரு ஓரமாக உட்கார வைத்திருக்கிறது. ஏன் கோபமுற்றிருக்கிறீர்கள்? சிவத்தொண்டு என்று உங்களை நீங்களே ஏன் ஏமாற்றி கொண்டிருக்கிறீர்கள்? எங்கும் இருக்க பிடிக்காமல் ஏன் இப்படி பணக்கார பிச்சைக்காரியை அலைகிறீர்கள்? மக்களை சந்தித்து நியாயம் கேட்கப் போகிறேன் என்று தானே களமிறங்கினீர்கள். நீங்கள் யாரையும் சந்தித்ததாக எனக்கு தெரியவில்லையே. செங்கல்லால் கட்டப்பட்ட கோவில்களை கத்தளியாக மாட்டுகின்ற வேலையை செய்யப் போகிறேன் என்று ஆரம்பித்து தனக்குத்தானே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக கேள்விப்படுகிறேன். நீங்கள் மக்களை சந்திக்கவில்லையா? அல்லது மக்கள் உங்களை சந்திக்கவில்லையா? அல்லது நீங்களும் மக்களை சந்திக்காமல் யாரேனும் நடுவில் புகுந்து குழப்பம் ஏற்படுத்தி வருகிறார்களா? மதுராந்தகர் பதவி இறங்கியதும் ராஜராஜர் பதவி ஏற்றதும் நீங்கள் எடுத்துள்ள சில முடிவுகளோடு கண்டு உங்களால் எங்களுக்கும் முடிவு காலம் பிறக்கும் என்று நம்பினோம். இல்லை, உங்களுக்கு நாயாக உழைத்த நாங்கள் எந்த பலனும் காணவில்லை. உங்களுக்காக உயிரை தியாகம் செய்து நாங்கள் செய்த அத்தனை வேலைகளும் வித்தைகளும் விழலுக்கு இறைத்த நீராக போய்விட்டது. மதுராந்தகர் என்கின்ற உத்தம சோழரும் எங்களை கைவிட்டு விட்டார். உத்தம சோழனின் மகன் மதுராந்தக கண்டராதித்யரும் எங்களை கைவிட்டு விட்டார். நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்று நாங்கள் காத்திருந்தோம். நீங்களும் எங்களை புறக்கணித்து விட்டீர்கள். மகாராணியாரே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா? சாம்பன் விழிகளை குத்திட்டு விட்டு மகாராணியை உறுத்து பார்த்து பேசினான். அவன் கண்களில் நீர் கட்டியது, குரல் நடுங்கியது. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு நடுங்கும் குரலை சரி செய்து கொண்டு மலையனூரான் சாம்பன் செம்பியன் மாதேவியை பார்த்து பேச்சை தொடர்ந்தான். உடையார்குடிக்கு ஒரு நாள் காலை சக்கரவர்த்தி ராஜராஜ சோழனிடமிருந்து ஸ்ரீமுகம் என்று ஒரு ஓலை வந்தது. சக்கரவர்த்தியிடமிருந்து ஓலை வந்திருக்கிறது என்று பறை அறிவித்தார்கள். நாங்கள் போய் நின்று உத்தம சோழர் ஓலை அனுப்பியிருக்கிறார், கொடுங்கள் என்று கேட்டோம். சக்கரவர்த்தி இப்பொழுது உத்தம சோழர் அல்ல, ராஜராஜ தேவர் என்று பதில் சொன்னார்கள். நாங்கள் வாயடைத்து போனோம். ஸ்ரீமுகத்தில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா? எங்கள் அருமை அண்ணன் பிரம்மாதிராஜன் ரவிதாசனையும் அடுத்த அண்ணன் இருமுடி சோழ பிரம்மாதிராயர் பரமேஸ்வரனையும் என்னையும் எங்கள் மனைவிமார்களையும் எங்கள் தாய் தகப்பனாரையும் எங்களுக்கு பெண் கொடுத்த பெரியோர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் எங்கள் அக்காள் தங்கைகளுக்கு பிள்ளைகள் கொடுத்த பெரியோர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் ஒட்டுமொத்தமாக ஊரை விட்டு வெளியேறச் சொன்னார்கள். எங்களுக்கு 6 வீடையும் நாங்கள் குடியிருந்த 11 வீடுகளையும் விட்டுவிட்டு ஏரி பாசனமான 2.25 வேலி தஞ்சையை விட்டுவிட்டு பெரிய புஞ்சை காட்டை காட்டி தென்னந்தோப்புகளையும் மாந்தோப்புகளையும் விட்டுவிட்டு ஒட்டுமொத்தமாய் அந்த இடத்தை விட்டே வெளியேற்றப்பட்டோம். மறுத்தவர்களை பிறம்பால் அடித்தார்கள். எதிர்த்தவர்களை கயிறு போட்டு கட்டி இழுத்து கொண்டு போனார்கள். வழி முழுக்க சோழ மக்கள் நின்று காரி உமிழ்ந்தனர். கத்தியால் குத்தி கொன்று விடுவேன் என்று பெண்களையும் குழந்தைகளையும் பயமுறுத்தினார்கள். என் அண்ணன் என்னை எட்டி உதைத்தார்கள். என்னை கச்சையால் அடித்தார்கள். சகிக்க முடியாத வார்த்தைகளை சொல்லி பரிகசித்தார்கள். ஒருவன் ஓடி வந்து என் பூநூலை அறுத்தான். அந்த நாடா நீ? துரோகி துரோகி என்று கத்தினான். பல பேர் வெற்றிலையை மென்று உமிழ்ந்த மண் சட்டியை கொண்டு வந்து எங்கள் அண்ணன் ரவிதாசனின் தலையில் போட்டு உடைத்தார்கள். உடம்பெல்லாம் வெற்றிலை மென்ற எச்சில் வழிய எங்கள் அண்ணன் சேரதோஷம் நோக்கி நடந்து போனார். மகாராணியாரே, இந்த கொடுமையாக உங்களுக்கு எங்கேனும் சொல்லப்பட்டனவா? யாராவது விவரித்தார்களா? பெண்கள், கைக்குழந்தைகள், வயதுக்கு வந்த பெண்கள், நிறைமாத கர்ப்பிணிகள், கிழவிகள், கிழவர்கள் இவர்களையெல்லாம் அழைத்து கொண்டு ஒரு ஒற்றை மாட்டு வண்டி கூட இல்லாமல், அடுத்த வேளை உணவு கூட இல்லாமல், மாற்று உடை கூட இல்லாமல், கையில் ஒரு செப்பு காசு கூட இல்லாமல் மலையனூரார் சாம்பன் கண்களை மூடிக்கொண்டான். அவன் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. திரைச்சிலைக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த அந்த போர் வீரன் குலுங்கி குலுங்கி அழுவதை செம்பியன் மாதேவி வியப்புடன் பார்த்தான். அவன் ஏன் அழுகிறான் என்று பார்க்கிறீர்களா? அவன் ரவிதாசனின் 3வது மகன் துர்க சரவணன்.
அவனுக்கு அப்பொழுது 12 வயது. எதற்காக வீட்டை விட்டு போகிறோம்? ஏன் இந்த வீட்டை விட்டு போகிறோம்? இது என் வீடு, இதை விட்டு போக மாட்டேன் என்று அவன் கூறி கையில் வேலெடுத்து போர்க்கொடுத்து நாலா பக்கமும் சுழற்றி நிற்க அவனை கவன்கல்லால் அடித்தார்கள். எருமை மீது உட்கார வைத்து இறுக்கி கட்டினார்கள். எருமையின் வாலை பிடித்து சேற்றில் புரளவிட்டார்கள். முகமெல்லாம் சேராக, தலையெல்லாம் சேராக அவனை அவிழ்த்து கொண்டு சமாதானப்படுத்தி கூட்டிக் கொண்டு போவதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிட்டது. நிறை மாத கர்ப்பிணியாக 3 பெண்கள் இருக்கிறார்கள். ஒரு வண்டியாவது கொடுக்கக்கூடாதா என்று என் தாய் கேட்டதற்கு என் தாயை பொதுமகள் என்று அழைத்தார்கள். பொதுமகளுக்கு வண்டி ஏற உரிமையில்லை என்றும் சொன்னார்கள். காதுபட எங்கள் தாயை ஒருவன் பொதுமகள் என்று சொல்ல நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். எங்கள் தாய் கோபத்துடன் கத்த, இன்னும் ஒரு முறை பேசினால் உன் உடம்பில் ஒரு பொட்டுத்துணி கூட இருக்காது என்று எச்சரித்தனர். பல்லாயிரக்கணக்கான சோழர் கூட்டம் நடுவே நானும் 17 பேர் கொண்ட எங்கள் குடும்பம் என்னால் மறக்கவே முடியவில்லை தாயே. இப்பேற்பட்ட கொடுமைக்கு நீங்கள் பழிவாங்குவீர்கள் என்று நினைத்தேன். உத்தம சோழரின் கணக்கை ராஜராஜனின் ஆட்கள் முடித்து விடுவார்கள் என்று எனக்கு தெரியும். எல்லை தாண்டியதுமே ரவிதாசன் அவர்கள் எங்கள் எல்லோரையுமே தழுவி, நான் ஏன் மௌனமாக இருந்தேன் என்றால் உயிர் வாழ்வதற்காக, ஏன் உயிர் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் என்றால் பழி தீர்ப்பதற்காக, நான் ஏன் பழி தீர்க்க வேண்டும் என்றால் அது என்னுடைய கடமை, செஞ்சவற்றுடன் என்று கூறினார். உங்களால் கையில் காசு வாங்கி உணவு உண்டு கொழுத்த தேகம் எங்களுடையது. உங்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் அதை தடுப்போம் என்று சத்தியம் செய்தவர்கள் நாங்கள். எங்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் நீங்கள் வருவீர்கள் என்று நினைத்தோம். நீங்களும் வரவில்லை, உங்கள் மகனும் வரவில்லை. சிறு பிள்ளையான கண்டராதித்தனை அவர்கள் பக்கம் சேர்த்து கொண்டு விட்டார்கள். தலை நிறைய விபூதியும் குடுமியும் வைத்து இடுப்பில் ஒற்றை ஆடை கட்டி சிவனருட்செல்வன் என்று வளர்த்து விட்டு விட்டார்கள். வேறு எதுவும் அவனிடம் தலை தூக்காதவாறு பார்த்து கொண்டு விட்டார்கள். அக்குளில் ஓலைச்சுவடிகளை இடுக்கி கொடுத்து இதுதான் உன் வாழ்க்கை என்று மாற்றி விட்டு விட்டார்கள். அவர்கள் மட்டும் உடைவாளையும் தேசத்தையும் இறுக பற்றி கொண்டு விட்டார்கள். தாயே, உங்களை நம்பிய இந்த குடும்பத்திற்கு நீங்கள் எப்பேற்பட்ட உதவியை செய்திருக்கிறீர்கள் தெரியுமா? நீங்கள் இப்பொழுது போட்ட சோறு கசந்தது தாயே. எங்களை ராஜராஜன் ஏமாற்றவில்லை. நாங்கள் எதிர்பார்த்தது போலவே பழி தீர்த்து கொண்டான். ஆனால் நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள் தாயே. எங்களுக்கு உதவி செய்தாக வேண்டிய நீங்களே மௌனமாக இருந்து விட்டீர்கள். அவதைப்படட்டுமே என்று எங்களை கைவிட்டு விட்டீர்கள். தாயே, ரவிதாசன் சேர அந்தனர் பரம்பரை. இந்த முன்குடுமி சோழியர்கள் ஒரு நாளும் சும்மா இருக்க மாட்டார்கள். இடது கையில் வேதமும் வலது கையில் வாளும் தரித்தவர்கள் நாங்கள். தர்ப்பை புல் கட்டும் காலில் தோல் செருப்பும் அணிந்தவர்கள் நாங்கள். எங்களுக்கு வேதமும் தெரியும், சாஸ்திரமும் தெரியும், சண்டை பயிற்சியும் தெரியும். சண்டை பயிற்சி சரிவராது என்று தெரிந்து கொண்டு நாங்கள் எங்கள் யுத்த முறைகளை வேறு விதமாக மாற்றிக்கொண்டோம். அண்ணன் ரவிதாசன் காந்தலூர் சாலை போர்க்களத்தில் இருந்த பிறகு, தம்பி பரமேஸ்வரன் குற்றியரும் குலையருமாக சித்திரவதை செய்யப்பட்டு இருந்த பிறகு நான் தலைமை தாங்கினேன். இனி இவர்களோடு நேரடியாக போரிடுவதில் அர்த்தமில்லை என்று தெளிவாக புரிந்து கொண்டேன். என் யுத்தம் வேறாக மாறியது. அந்த யுத்தத்தில் பங்கு பெற உங்களையும் அழைத்து போவதற்காகத்தான் வந்திருக்கிறேன் தாயே. மற்றவர்கள் இரவில் சொல்கிறேன், தற்பொழுது உங்களை சுற்றி நடமாட்டங்கள் அதிகரித்து விட்டன. நான் இதற்கு மேல் பேசுகிறேன் என்று ஆட்கள் முன்னும் பின்னும் அலைய துவங்கிவிட்டார்கள். ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், இரவில் பேசுவோம். அவன் சட்டென்று எழுந்து ஜெய விஜயி பவ என்று குரல் கொடுத்தான். 4 பேரும் அங்கிருந்து நகர்ந்து வக்ரகாளி இருக்கும் இடத்திற்கு போய் உட்கார்ந்து கொண்டனர். செம்பியன் மாதேவி மறுபடியும் தனித்து விடப்பட்டார். திரும்பவும் அவருக்கு தலை சுற்றியது. மலையனூரான் என்று அழைக்கப்படும் சாம்பனுக்கு 54 வயது இருக்கும். ஆனால் அவனுடைய உடம்பில் திடத்தை, கன்னத்தின் செழுமையை, கை கால்களின் இளமையை பார்க்கின்ற பொழுது வயது குறைவாகவே மதிப்பிடத் தோன்றும். பொய்யான செடாமுடி தரித்திருந்தபடியால் அவனுடைய வயது பற்றி யாராலும் எதுவும் சொல்ல முடியவில்லை. சாம்பனுக்கு அருகே 30 வயது மதிக்கத்தக்க இன்னொரு இளைஞன் இருந்தான். அவன் ரவிதாசனுடைய 3வது மகன் துர்கசரவணன் என்று. அவனை துர்கா என்று எல்லோரும் அழைப்பர். அவனுக்கும் கற்றையான சடாமுடி இருந்தது. இடுப்பில் கோவணமும் முதுகில் காடித்தோளும் அணிந்திருந்தான். மிக திடகாத்திரமாய் இருந்தான். மற்ற எல்லோரையும் விட உயரமாகவும் இருந்தான். வெகு வேகமாக ஓடக்கூடியவன் என்று அவனுடைய தொடைகள் தெளிவாக்கின. துர்காவுக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட அதே உயரத்தில், ஆனால் இன்னும் நல்ல நிறத்தில், பெரிய கண்களோடு, சற்று புஷ்ஷியான உடம்போடு,
பீமசேனனைப் போல் இன்னொரு இளைஞர் இருந்தான். அவன் ரவிதாசனின் தம்பியான பரமேஸ்வரனின் 4வது மகன் காளிதாசன். 4வதாய் அமர்ந்திருந்தவனுக்கு 21 வயது இருக்கும். மெல்லிய உடம்பு, கூர்மையான பார்வை, கூர்மையான மூக்கு, மேல் உதடு ஒரே கோடாக இருந்தது. கீழுதடு கனிந்து இருந்தது. உடம்பில் பெண்மையின் சாயல் அதிகம் இருந்தது. நெஞ்சில் கைகளில் ரோமங்கள் அதிகமில்லாமல் உருவிவிட்டது போல வழவழப்பாக இருந்தது. அவனுடைய பெயர் சாயா குமாரன். இவர்கள் எல்லோருமே வெறும் விபூதி மட்டுமே உடலெல்லாம் பூசிக்கொண்டு நெற்றியில் 2 புருவங்களையும் இணைத்து அரக்கு நிற குங்குமத்தை தரித்திருந்தனர். அந்த குங்குமம் அவர்களுடைய முகத்தை கோரமாக காட்டியது. எல்லோரும் வெற்றிலை போடுகிற பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். வெற்றிலையோடு வேறு தழையையும் சேர்த்து மென்றார்கள். நல்ல கனமான பட்டுப்பாயை கோவணம் கட்டுகிற கயிற்றில் செருகிக் கொண்டு இருந்தனர். பச்சை கொட்டைப்பாக்கை எடுத்து மிகச்சிறிய துணுக்குகளாக கொடுவாளால் வெட்டி அதை தண்ணீரில் நனைத்து தரையில் போட்டு ஊற வைத்து சிறிது நேரம் பொறுத்து வாயில் அடக்கி கொண்டனர். வாயில் ஊறிய உமிழ்நீரை உடனே எழுந்து போய் துப்பினர். அது பதப்பட்டு வந்ததும் கருத்த பச்சையில் வெற்றிலையை எடுத்து வேகமாக நடுநரம்பை கிழித்து சுருட்டி வாயில் போட்டு கொண்டனர். வெற்றிலை போடும் வரை எதுவும் பேசாமல் வெற்றிலை போடுவதில் மும்முரமாய் இருந்தார்கள். அரைத்து தின்று வெற்றிலையும் பாக்கும் ஒரு பதத்திற்கு வந்த பிறகு முகம் மலர ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். மற்ற திக்குகளிலும் பார்வையை படரவிட்டனர். நல்ல உணவுக்கு பிறகு பாக்கும் வெற்றிலையும் பதமாக வாயில் ஊறி ஒரு சுகமான அனுபவத்தை கொடுத்தன. சிற்றப்பா, இதுதான் வக்ரகாளியா? ஆம். சோழர்களின் குலதெய்வமா? குலதெய்வங்களில் ஒன்று. சோழர்களின் குலதெய்வம் என்றால் அது தஞ்சையில் இருக்கின்ற நிசும்ப சூதனி. மிக கோரமான உருவம். அந்த உருவம் அழகாக இருக்கிறதே சிற்றப்பா. ஆம், கடவுளை கட்டிடம் கண்ணியாக பார்க்க வேண்டுமென்று ஆசைப்பட்ட எவனோ ஒரு சிற்பி இப்படி செதுக்கியிருக்கின்றான். கைகளும் ஆயுதங்களும் தான் கடவுள் என்று பறைசாற்றுகின்றன. மற்றபடி ஒரு மத்தியம வயது பெண்ணிற்கு அடையாளம்தான் இது. ஒருவேளை காலம் சொல்ல முடியாத கோயிலாக கூட இருக்கலாம். எவ்வளவு பெரிய மண்டபங்கள்! திரைச்சீலையை அழகாக கட்டிக்கொண்டு உள்ளே படுக்கையை விரித்து பறித்து கொண்டால் குளிரோ வெப்பமோ எதுவுமே செய்யாது. மகாராணி செம்பியன் மாதேவி வாழ்க்கையை நன்றாக அனுபவிக்கிறார் என்று நினைக்கிறேன். காளிதாசன் கொஞ்சம் கோபம் கலந்த குரலிலேயே கூறினான். இல்லை, அவருடைய வாழ்க்கையும் முடியப் போகிறது. அவருக்கு உடல்நலம் முற்றிலும் குறைந்துவிட்டது. மனதில் வெறும் ஆத்திரம் மட்டும் இருக்கின்றது. அவருடைய புத்தியும் தடுமாற ஆரம்பித்து விட்டது. அதிகம் தனக்குள் பேசுகிறார் என்று ஒரு நாள் கேள்விப்பட்டேன். அவர் நாடியை பிடித்து பார்க்கும் பொழுது, கண்ணிமை பார்க்கும் பொழுது, விழிகளில் அசைவை பார்க்கும் பொழுது அப்படித்தான் தோன்றுகிறது. அதிகம் தனக்குள் பேசுகிறவர்கள் விழிகள் நிலைத்து நிற்காது. பித்தநாடி தூக்கலாக இருக்கும். எவருக்கெல்லாம் நிதானம் தவறுகிறதோ அவருக்கெல்லாம் தான் பித்தம் தலைக்கேறி விடும். சிற்றப்பா, இந்த கோவிலுக்கு நிறைய நிர்பந்தங்கள் விட்டிருக்கிறார்கள் போலிருக்கின்றது. மலர் மாலையை பாருங்கள், எவ்வளவு அடர்த்தியாக கட்டியிருக்கிறார்கள். கீழெல்லாம் தானியங்கள் வேறு இறைத்திருக்கின்றன. தானியத்தால் அபிஷேகம் செய்திருப்பார்களோ? இல்லை, காளிக்கு முன் தானியங்களை கொண்டு வந்து படியளந்து கொடுத்து விட்டு போயிருப்பார்கள். யார்? வேளாளர்கள், நேர்ந்து கொண்டவர்கள் அப்படி செய்வது வழக்கம். அதாவது அரசரை தவிர மக்களும் காளியை போஷிக்கிறார்களா? வெகு நிச்சயமாய். அரசன் கட்டிடம் கட்டித் தருவான், வேலையாட்களை நியமிப்பான். அந்த வேலையாட்கள் கிராமங்களிலிருந்து தானியங்களை, பொற்காசுகளை வசூல் செய்து கொள்வார்கள். அப்படியானால் இது செழிப்பான கோயிலா சிற்றப்பா? துர்கா அருகே நெருங்கி கொண்டு வந்து கேட்டான். மிக நிச்சயமாய் செழிப்பான கோவில்தான். நாமும் ஏன் இப்படி சிலைகளை வைத்து பூஜை செய்யக்கூடாது? சாயா வியப்போடு கேட்டது. மலையனூரான் எனப்படும் சாம்பன் வாய்விட்டு சிரித்தான். உங்களில் யாரேனும் இந்த கேள்வியை கேட்க மாட்டீர்களா என்றுதான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். சாயா, நீ கேட்டுவிட்டாய். சாயா, நாம் அந்தணர்கள். நமக்கு உருவ வழிபாடு முக்கியமில்லை. ஆகம விதிகளை கடைபிடிக்கிறவர்கள் வேதமறியாத அந்தணர்கள். நாம் வேதம் அறிந்தவர்கள். வேதத்திலும் மிக முக்கியமாக இருக்கிற அதர்வண வேதத்தை மிக தெளிவாக கற்றவர்கள். அதன் மூலம் நாம் சூட்சுமத்தில் இருக்கின்ற சக்திகளை தொடர்பு கொண்டு அந்த சக்திகளின் மூலம் இறைவனை அடைய முயற்சிக்கின்றவர்கள். இப்படி கல்லை வழிபட வேண்டிய அவசியம் நமக்கு ஒன்றுமில்லை. அப்பொழுது யார் கல்லை வழிபடுகிறார்கள்? எவருக்கு வைராக்கியம் இல்லையோ, எவருக்கு புத்தி கூர்மை இல்லையோ, எவரால் வேத பாராயணம் செய்ய முடியவில்லையோ, எவரால் மந்திர ஜபங்களை கைக்கொள்ள முடியவில்லையோ,
எவரால் குறுக்கு நிமிர்த்தி பனிக்கணக்கில் உட்கார்ந்து தனக்குள் தன்னை பார்க்க முடியவில்லையோ அவர்கள் பக்தி என்கின்ற பெயரில் வெறும் விக்கிரக வழிபாடும் அந்த விக்கிரகத்துக்கு அபிஷேக ஆராதனைகளும் செய்கிறார்கள். அப்பொழுது மனம் அலைப்பாயும். அபிஷேகம் செய்வதால் மனம் குளிர்ந்து விடாது. மந்திர ஜபம் மட்டுமே இறைவனிடம் சேர்க்கும். அந்த மந்திர ஜபம் சூட்சும சக்திகளை நமக்கு அருகே கொண்டு வந்து கொடுக்கும். அந்த சக்திகள் நமக்கு இறைவனிடம் போவது எப்படி என்பதை தெளிவாக்கிவிடும். சிற்றப்பா, இதுதான் நம்முடைய பரம்பரை வழக்கமா? ஆம். இப்படிப்பட்ட நல்ல வழக்கம் இருந்தும் நாம் தோற்று போயிருக்கின்றோமே, ஏன் சிற்றப்பா? துர்கா கவலையோடு கேட்டான். சாம்பன் முகத்தை திருப்பிக் கொண்டான். வெகு தூரம் பார்த்தான். சிறிது நேரம் அவன் பேசவே இல்லை. அவன் பார்வை வெகு தூரத்தில் நிலைத்திருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.